பக்தர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நெய்யை வந்து வாங்கி அவாந்துக்கிறோம். இதை பாருங்க, வரிசையாக வந்து இருக்கிறாங்க. இருமுடி வந்து கட்டுவதற்காக இங்கே வந்து இருக்கின்ற காட்சி பாருங்க. தக்கையை வச்சு அந்த தேங்காயால் வந்து இருக்குவாங்க. அடியக்கூடிய அந்த இருமுடிகள் எல்லாமே வந்து ஐயப்பனுடைய பின்பக்கமாக தான் வந்து போவாங்க. பின்பக்கமாக தான் போய் இந்த இருமுடியை வந்து இறக்குவாங்க. பாருங்க, நெருப்பில் வந்து உருகி அந்த நெய் வந்து வெளியில் வர இருமுடி கட்டிய சாமிமார்களை அடியவர்கள் காலில் விழுந்து கும்பிடுவாங்க. சாமியே சரணமையப்பா. சபரீச ஐயப்பனுக்கான விரத நாட்கள் வந்து ஆரம்பித்து இன்றைய நாள் 40வது நாள். இன்றைய நாள் நாளைய நாளெல்லாம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாள். இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா விரதத்திலே மிக முக்கியமான ஒரு நாள். அந்த இருமுடி நெய் தேங்காய் வந்து நிரப்புகின்ற நிகழ்வு கோண்டாவில் சபரீச ஐயப்பன் தேவஸ்தானத்தில் வந்து மிகவும் சிறப்பாக வந்து நடந்து கொண்டிருக்கிற வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. அதிகாலை வேளையிலே அதிக அளவிலான பக்தர்கள் இங்கே இந்த இருமுடிக்கான நெய்களை நிரப்புகின்ற நிகழ்வு வந்து இடம்பெறுகின்றது. இதில் பாருங்க, அவ்வளோ பக்தர்கள் வந்து ஆலயத்தில் உள்ள போக முடியாத அளவுக்கு வந்து நிற்கிறாங்க. ஆலயத்துடைய உள்பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்க. இந்த நெய் தேங்காயிலே வந்து நெய் நிரப்புகின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறதில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு இடங்கள்லையும் இருந்து ஐயப்ப பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடனுக்காக அங்கே இந்த நெய் தேங்காயிலே வந்து பார்த்தீங்கன்னா நெய்யை வந்து நிரப்பி இந்த பாருங்கள் வரிசையாக வந்து இருக்கிறாங்க. நெய் தேங்காய் வந்து நிரம்பி முடிய அதுக்கு ஒரு தக்கை ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த தக்கையை வந்து அடைச்சி மெழுகினால் வந்து ஊற்றி அதை வந்து மூடுவாங்க. மூடி அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருமுடி வந்து காட்டி அதுக்கு பிறகு வந்து இந்த ஐயப்பனுடைய பாதத்தில் வந்து அந்த இருமுடிகளை வந்து இறக்கி வைப்பாங்க. அந்த நிகழ்வுகளை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பக்தர்கள் வரிசை கிரமமாக வந்து இருந்து இந்த நெய் தேங்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் தேங்காய்கள் வந்து நிரப்பப்பட்டு இவர்களாம் வந்து இருமுடி வந்து கட்டுவதற்காக இங்கே வந்து இருக்கின்ற காட்சி வந்து பார்க்கலாம். அதை பாருங்கள், ஒவ்வொருத்தராக வந்து தலையில் அந்த இருமுடிகளை வந்து வச்சு கொண்டு இருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். அதை பாருங்கள். வராக நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி. இந்த பாருங்கள், இந்த பகுதிகளில் வந்து இந்த இருமுடி நெய் வந்து நிரம்பி முடிஞ்சுது. இல்லை ஒரு தக்கி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சின்ன ஒரு தக்கையை வச்சு அடைச்சி முழுமையாக வந்து அந்த நெய் வந்து வெளியே வந்து சிந்தாமல் வந்து மூடுவாங்க. இதில் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே ஐயப்ப பக்தருடைய அந்த இருமுடி தேங்காயில் பக்தர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நெய்யை வந்து வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக விடுற காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அவங்க தாங்க வைக்கிற வேண்டுதல்களை இந்த ஐயப்ப பக்தர்களுடைய இருமுடியினுடைய தேங்காயிலே வந்து ஊட்டுகின்ற நெய் ஊட்டுகின்ற அந்த நிகழ்வு வந்து இதில் நீங்கள் காணக்கூடியமாக இருக்கும் பாருங்கள். இருமுடி தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி நிரம்பும் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெய்யை ஊற்றி கொண்டே இருப்பாங்க. எல்லாமே இங்கே வரிசைக்கிரமமாக இருந்து அந்த நெய் தேங்காயில் வந்து நெய் நிரப்புகின்ற அந்த பணியை வந்து செஞ்சுட்டுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெய் தேங்காயில் நெய் வந்து நிரம்பி முடிஞ்சு அந்த தக்கையை வச்சு அடைப்பாங்க பாருங்கள். தக்கையை வச்சு அந்த தேங்காயால் வந்து இறுக்கி அடைச்சி அதன் பின்னதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மெழுகு மாதிரி அந்த விளக்கில் நெருப்பில் வந்து காய்ச்சி அதுக்கு மேலே ஊற்றி அதன் பிறகு ஒரு
மா வந்து பூசி ஒரு துணியால் வந்து ஒட்டுவாங்க. அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், நெருப்பில் வந்து உருகி அந்த நெய் வந்து வெளியில் வராமல் அதை வந்து ஊற்றி அடைப்பார்கள். முழுமையாக வந்து அதை அடைக்கின்ற அந்த காட்சியை வந்து இதில் நீங்கள் பார்க்குறீங்க. ஐயப்பனுடைய அந்த பெண்ணை நாளை வந்து பார்த்துச்சுன்னா அதை அழுத்திட்டு அதன் பிறகு வந்து பசை பூசி அந்த வெள்ளை துணியினால் வந்து பாருங்க ஒட்டுவார். பாருங்க, இப்படி வந்து ஒட்டி விட்டால் அதனுடைய நெய் தேங்காய் நிரப்பிய விஷயம் வந்து முடியும். அதன் பிறகு அதுக்கு மேலே திருநீறு, சந்தனம், குங்குமம் எல்லாம் விட்டு பாருங்க, அவ்வளவுதான் இருந்தது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடியக்கூடிய அந்த இருமுடிகள் எல்லாமே வந்து ஐயப்பனுடைய இந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கிறது வந்து காணக்கூடிய இருக்கும். பாருங்கள், இவ்வளோ இருமுடிகள் வந்து இதுவரைக்கும் அதிகாலையிலிருந்து இந்த வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. தொடர்ச்சியாக அங்கே பக்தர்கள் தங்களுடைய இருமுடிகளுக்கான அந்த நெய் நிரப்புற பணி நடந்து கொண்டிருக்குது. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையிலிருந்து உணவுகள் தேநீர்கள் எல்லாம் வந்து மிகவும் சிறப்பாக இங்கே எல்லாமே மிக சிறப்பாக வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த பக்கத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், இட்லி இருக்குது, பரோட்டா இருக்குது, எல்லாமே வந்து அடியவர்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக தொடர்ச்சியாக அதிகாலையிலிருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்குது. இவரான் ஜிம்மி சாமி, எங்களுடைய மகிஷாசுரவர்த்தினி. நேற்றைய நாளில் கருப்பன் சாமியாக வந்து பார்த்துருப்பீங்க. அப்படியே ஒரு தத்துருவமாக வந்து அவருடைய இருக்கும். இங்கால வந்து இந்த இருமுடிக்கான பாருங்க, இருமுடியை சுமந்து கொண்டு அப்படியே பின்பக்கமாக தான் வந்து போவாங்க. பின்பக்கமாக தான் போய் இந்த இருமுடியை வந்து இறக்குவாங்க. ஒரு சுவாமியினுடைய உதவியோடு வந்து இந்த ஒரு நிகழ்வு வந்து இடம்பெறதை நீங்கள் எல்லாம் காணக்கூடியமாக இருக்கும். பாருங்கள், திரும்பி பார்க்காம அப்படியே வந்து போகணும். சாமி சரணம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஐயப்பனுடைய ஒரு திருவுருவ படம் ஒன்று இங்கே வைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், திருவுருவ படம் வந்து வைக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து பாருங்க அடியாளுக்கான அந்த இருமுடிகள் வந்து இங்கே கட்டப்பட்டுக்கிற அந்த காட்சியை வந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், நீங்கள் இருமுடியை வந்து தலையில் வச்சு கொண்டு போகிற காட்சியை வந்து இதில் பார்க்கலாம். பாருங்கள், முட்டுக்காலில் வந்து ஒரு ஐயப்ப பக்தர் நிற்க, அவருக்கு மேலே அந்த ஒரு துவாய் மாதிரி வச்சு வெக்ஸிட் ஒன்று வச்சு அதுக்கு மேலே இந்த கட்டிய இருமுடியை வந்து வச்சு பாருங்க 3 தரம் சுற்றி திரும்பி பார்க்காம வந்து போகணும். பார்த்தீங்களா, இருமுடி கட்டிய சாமிமார்களை அடியவர்கள் காலில் விழுந்து கும்பிடுவாங்க. இந்த பக்கங்களில் தொடர்ச்சியாக அங்கே பாருங்க நெய்களில் இருமுடி தேங்காயில் வந்து நெய் நிரப்பிய பின்னர் வரிசை கிரமமாக வந்து இருந்து இந்த நிகழ்வு இருமுடி கட்டுகின்ற அந்த நிகழ்வு வந்து மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. பாருங்கள், பாருங்க இந்த ஐயப்ப பக்தருடைய இருமுடியும் வந்து இப்போ கட்டப்பட்டிருக்குது. இவரும் வந்து தலையில் வச்சு கொண்டு போகிற காட்சி வந்து நீங்கள் பார்க்கலாம். சாமியே சரணம் ஐயப்பா. பாருங்கள், திரும்பி பார்க்காம வந்து அந்த ஐயப்ப பக்தரை கூட்டிக்கின ஒரு காட்சியை வந்து பார்க்குறீங்க. பாருங்கள்,
தலையிலே அந்த இருமுடியை சுமந்து கொண்டு ஐயப்பனை மனதில் இணைத்து கொண்டு அந்த செல்கின்ற அந்த காட்சி. இருமுடி சுமந்து செல்கிற அந்த சாமிமார்களை பாருங்க, எல்லா பக்தர்களும் அவருடைய காலை வந்து தொட்டு வழிபடுகின்ற அந்த நிகழ்வு பாருங்க. இருமுடியை வந்து ஐயப்பனுடைய பாதத்திலே வேண்டி வைக்கின்ற அந்த நிகழ்வு பாருங்க. முட்டுக்காலில் இருந்து அடியானுக்கு வந்து அடிபணிந்து அந்த இருமுடியை இறக்கி அங்கே வைக்கின்ற நிகழ்வு நாளைய நாளில் மிகவும் சிறப்பான முறையில் நல்லூரில் இருந்து இந்த பவனி வந்து இடம்பெறும். யானையின் மீது ஐயப்பன் ஏறி பவனி வர இங்கே ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே வந்து யானையின் பின்னே குருசாமியின் பின்னே வந்து வருகின்ற காட்சியை நாளைக்கு நாளில் நாங்களும் சிறப்பாக வந்து பார்க்கலாம். இன்றைய நாளில் இங்கே சிறப்பாக இந்த நெய்த்தங்காயில் நெய் நிரப்பி வழிபாடுகள் வந்து மிகவும் சிறப்பாக வந்து நடந்து கொண்டிருக்குது. பூஜை வழிபாடுகள் வந்து அங்கே இடம்பெறுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. ஒரு குழந்தை சாமி ஒரு ஆள் வந்து இருமுடியை தலையில் வந்து சுமந்து வர காட்சியை வந்து இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க பாருங்கள். சாமியே சரணமையப்பா. அவன் தூக்குறான். தன்னுடைய தகப்பனோட தானும் வந்து தலையில் இருமுடி வச்சு தூக்கி நோப்புறன்னு சொல்லி அடம் பிடிச்சி பாருங்க, தலையில் ஒரு மஞ்சள் துண்டை வச்சு கொண்டு போகிறாங்க. தொடர்ச்சியாக பாருங்கள், பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் இருமுடியே தலையில் வந்து சுமந்து கொண்டு வந்து வர காட்சியை வந்து பார்க்குறீங்க.
துன்பம் தீர்த்திடுவாய் பொன்னையா சபரிவாசா. கைகளும் கால்களும் கலந்திடவே மனம் ஒருவதில் குடித்திடவே. கைகளும் கால்களும் கலந்திடவே மனம் ஒருவதில் குடித்திடவே. அகிலாண்டேஸ்வரா அபயம் நீ என்று அறிந்தேன். அகிலாண்டேஸ்வரா நீ என்று அறிந்தேன். நாங்கள் அழைக்கின்றோம் சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. எல்லா துன்பமும் தீர்த்திடுவாய் பொன்னையா சபரிவாசம். உள்ளா நோய்களும் உள்ளா நோய்களும் நீங்கிடவே மலர் கையால் அருள் புரிவாய் தேவாய் எம்மை ஆதரிவாய். எல்லா துன்பமும் தீர்த்திடுவாய் பொன்னையா சபரிவாசா. ஓம் சாமி சரணமையப்பா. அவைக்கு சாப்பாடு இருக்க போய் ஜிம்மி சாமி நீங்க சாப்பிட்டு வீரமணி கண்டனே ராஜாதி ராஜனே ராஜகுமாரனே சாமியப்பா மாரோமப்பா வந்தோமப்பா எங்கூர் நாளா ஏற்றி விடப்பா தூக்கி விடப்பா பெல்டாண்டே காவலில் நிற்கிறார்.